இது வந்து பாவாடைங்க, பட்டு பாவாடை. இதுல வந்து இந்த பாடி கிளாத் வரும். சின்ன குழந்தைங்க இல்லைங்களா, அது நம்ம ரோப் வச்சு அது ஊக்ஸ் மாட்டி எல்லாம் செய்யணும்னா அவங்களுக்கு நிக்காது கரெக்டா. அதனால இதுக்கு பாடி பீஸ் வரும், மேல பாவாடைக்கு மேல பாடி வரும் பாருங்க. இதுதான் பாடி, இது பாவாடை, இது சென்டர் ஜாயிண்டிங். இது அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பாவாடை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாடி பீஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். இது பாடி பீஸ்க்காக திக்னஸா இருக்கும். திக்னஸ் கிளாத் எடுத்துக்கலாம். லைனிங் கொஞ்சம் வளவளன்னு இருந்ததுன்னா அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்காது. நம்ம பாவாடை சட்டை கட் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் பாடியோட அகலம் எடுத்துக்கலாம். 12 இன்ச் இருக்கு. பாடியோட லென்த் எடுத்துக்கலாம். 10 இன்ச் இருக்கு. 10 இன்ச் இது 11 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு 1 இன்ச் 11 11 இன்ச் ஸ்ட்ரெயிட்டா ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கு நம்ம பாவாடை சட்டை அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவே நம்ம இப்போ இதையும் பாடிக்கும் எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு 4 இன்ச்சு இது 2 இன்ச் இருந்தா போதும். ஆம்கோல் 4 இன்ச் எடுத்துக்கலாம். அகலம் வந்து 12 இன்ச் இருந்தீங்களா, 6 இன்ச் எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவ் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா, இது தையல் போறதுக்காக இது எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். நம்ம வேணா பிரிச்சுக்கலாம் தையல் போட்டு. இப்போ 4 இன்ச் இருக்குங்களா, இது நம்ம ரவுண்ட் நெக் தான். நார்மலா இதுக்கு ரவுண்ட் நெக் தான் வைக்கணும். பாருங்க, ரவுண்ட் நெக் பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு பாடி பீஸ்க்காக இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்க ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணா பேக்கும் அதே மாதிரி அதுல 2 இன்ச் நம்ம மடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இது வந்து 1 இன்ச் மடிச்சிட்டா போதும். இதுக்கும் ஹூக்ஸ் வரும். நம்ம இது நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்டிக் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி இது மேலே வச்சு காப்பி பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம மடிச்சிருக்கோம். பட்டன் பட்டி காஜா பட்டி தைக்கிறதுக்காக மடிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டை கட் பண்ணிக்கலாம். அதே நெக் தான், சேம் பேக்லயும் ரவுண்ட் நெக் தான், அதனால அது மேலேயே கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி முடிக்கலான்னு போது நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வச்சு மார்க் பண்ணிருக்கேன். மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம கட் பண்ணியாச்சு. இது பேக், இது ஃப்ரண்ட். பேக் ஃப்ரண்ட் கட் பண்ணோம்.
இங்கிருந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டாட் பிடிக்கிறதுக்காக. பாடி பீஸ்ல டாட் வரும், அதை பிடிக்கிறதுக்காக நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஃப்ரண்ட்ல 2 டாட்டு, பேக்ல 2 டாட் வரும், மொத்தம் 4 டாட்டு. இது வந்து பாடி பீஸ். இது பாவாடை பாடி பாருங்க. இந்த பாடி தான் இது. இது நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த பாவாடை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இது பாவாடை கிளாத்து. இது கீழே கரை பாகம் 2 மடிச்சு வச்சிருக்கேன். பாவாடையோட கீழே பாட்டம், இது பாவாடையோட கீழே பாட்டம். பாருங்க, இந்த பாவாடையோட இது எக்ஸ்ட்ராவே இருக்கு. இது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் வரும். இதுல வந்து நிறைய ஃப்ளீட் வந்திருக்கு, இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஃப்ளீட் வச்சோன்னா குழந்தைங்களுக்கு பாவாடை ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். சூப்பரா போட்டோன்னா அதனால எக்ஸ்ட்ரா அப்படியே இருக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இது நான் இப்போ 2ஆ மடிச்சு வச்சிருக்கேன். இப்போ 4ஆ மடிச்சுக்கலாம். பாருங்க, 4ஆ மடிச்சிருக்கேன். இப்போ பாவாடோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பாடி பீஸ் இருக்குங்களா, இந்த பாடி நம்ம தனியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பாடி பீஸ்ல இருந்து கீழே அந்த தையல் போட்டுருக்கீங்களா, அங்கிருந்து கீழே பாட்டம் வரையும் அளவு எடுக்கணும். பாருங்க, 18 இருக்கு. தைக்கிறதுக்காக 1 இன்ச் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அவசியம், ஒரு 1/2 இன்ச் சேர்த்தா போதும். 19 இன்ச் சேர்த்துக்கலாம். 19 இன்ச்சு. ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்கலாம். பாருங்க, 90 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது எக்ஸ்ட்ரா வருதுங்களா கிளாத்து, இது எத்தனை இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 6 இன்ச்சஸ் இருக்கு. இது வந்து நம்ம டக்கு பிடிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். பாவாடை லென்த்ல டக் பிடிப்போம் இல்லைங்களா, அது கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்தாலும் அதை நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம டக் பிடிக்கிறதுக்காக இதை வச்சுக்கலாம். பாவாடை எல்லா பாவாடை சட்டையிலையும் வச்சிருப்பாங்க. பாருங்க, டக் பிடிச்சிருக்காங்க. பாருங்க, இது டக் பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கோம். உள்ள ஹைட்டுக்காக, அந்த ஹைட் நம்ம எப்போ வேணாலும் இதை பிரிச்சுக்கலாம். உள்ள டக் பிடிச்சி வச்சோம்னா கொஞ்சம், அதுக்காக இதை வச்சிருக்கோம். இப்போ இது வந்து சென்டர் அர்க்காத் போட்டுக்கலாம். டபுள் சைடு அர்க்காத் போட்டாச்சு. இங்க ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். பாருங்க, மொத்தம் இதுல 4 பாகத்துக்கு நம்ம அர்க்காத் போட்டிருக்கோம். இங்கிருந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இங்க ஒரு அர்க்காத் இருக்கு பாருங்க, செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து. 4 அர்க்காத் போட்டிருக்கோம். எதுக்குன்னாது நம்ம பாடியோட பாவாடையோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் இல்லைங்களா. பாருங்க, 12 இன்ச் இருக்கு. அந்த 12 இன்ச்சுக்காக 12 இன்ச்சை 4ஆ டிவைட் பண்ணி நம்ம இதுல ஃப்ளீட் வைக்கணும். இப்படி ஃப்ளீட் வச்சுட்டு வரணும். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து 3 இன்ச்சஸ்ல முடிஞ்சிடணும். இது 3, இது 3, 6, இது 9, இது 12. நம்ம இதை தைக்கும் போது பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இப்போ இது நம்ம கட் பண்ணியாச்சு பாவாடையோட அளவு. இதுக்கு லைனிங் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைனிங் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு லைனிங் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதை தைக்கும்போது இது லென்த் மட்டும் பார்த்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். inches இருந்தீங்களா? 17 inches இருக்கு. இது போதும். உள்ள பாவாடைனால லைனிங் கொஞ்சம் மேல இருந்த மாதிரியே இருந்தா நல்லதா இருக்கும். பாவாடைக்கும் லைனிங் வச்சு தைக்க போறோம். பாருங்க, இப்ப நம்ம பாவாடை சட்டை எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you.